ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். குட் மார்னிங். இப்போ தான் தூங்கி ஏந்திரிச்சேன். இன்றைக்கி என் பொண்ணுக்கு பிறந்த நாள். அதனால தான் இன்றைக்கி ஃபுல் விளாக் போடலான்னு இருக்கேன். இன்றைக்கி காலையிலேருந்து நாங்கள் எங்கெங்கே போகிறோம் வரோன்னு சொல்லிட்டு எல்லாம் வீடியோ போடுறேன். பாருங்கள், என் பொண்ணு தூங்கிட்டு இருக்கா. மணி 7 ஆயிடுச்சு. இப்போ தான் நானே ஏந்திரிச்சேன். நாங்கள் ஹாலில் தான் படுத்துக்கிறோம். இப்போ ரொம்ப புழக்கமாக இருக்கிறதால பெட்ரூமில் படுக்கிறதில்ல. பாருங்கள், ஜன்னல் கதவை எல்லாமே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஹாலில் தான் படுத்துட்டோம். இப்போ ஆர்டர் இருக்குது. இன்றைக்கி என்ன பர்த்டேவாக இருந்தாலும் என்ன விசேஷமாக இருந்தாலும் நம்ம வேலையை நம்ம பார்க்கணும். அதெல்லாம் ஆர்டர் வந்திருக்கு. அரிசியில் கொஞ்சம் கல் கொஞ்சம் கிடக்குது, நெல்லெல்லாம் இருக்குது. அதனால் அரிசி பொறுக்கி எடுத்துக்கிறேன். காலையில் ஏந்திரிச்சு ஃபஸ்ட்டு வேலை அரிசி தாங்க பார்க்குறேன். அரிசி ஊற வச்சுட்டா அதுக்கப்புறம் வேறு எல்லா வேலையெல்லாம் பார்க்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் பொறுக்கிட்டேன். சில டைம் பெரிய பெரிய கல் கிடக்குது. சில அரிசியில் இருக்காது. இந்த அரிசி பொன்மணி அரிசியில் தான் மேக்ஸிமம் நிறையா கல் இருக்குது. இன்றைக்கி ஆர்டர் ஒரு அதிகமாக இல்லை, ஒரு 3 மகனிக்கு தான் ஆர்டரு. ஊற வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உளுந்து ஊற வச்சுக்கிறேன். இது என்ன அளவு காமிக்கிறேன்னா, ஏற்கனவே இந்த அளவுக்கு சொல்லியிருக்கேன் நிறையா டைமு. 3 மகனி அரிசிக்கு இந்த 1 கிளாஸ் உளுந்து. இந்த 1 கிளாஸ் உளுந்து எவ்வளோன்னா 1/4 கிலோ. பாருங்கள், திருப்பி அது 1/2 கிலோ பேக்கெட்டு. திருப்பி அதில் நான் கொட்டி காமிக்கிறேன். சில பேர்த்துக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது, அதனால் காமிக்கிறேன். சில பேர் கேட்குறாங்க. இது அதே 1/4 கிலோ தான். இது 1/2 கிலோ பேக்கெட்டு. 1/4 கிலோ ஊற வச்சுட்டு 1/4 கிலோ திருப்பி நான் அந்த பேக்கெட்டில் எடுத்து வச்சிடறேன். மொத்தம் 3 மகனி அரிசிக்கு தான் அந்த ஆர்டரு. என் பொண்ணு பேசிகிட்டு இருக்கு, இன்றைக்கி என் பர்த்டேன்னு. டீ போட்டேன். பாப்பா தூங்கி ஏஞ்சிட்டாங்களா, அவங்க ப்ரஷ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு டீ கொடுத்துட்டேன். நானும் குளிச்சுட்டு அரிசி ஊற வச்சுட்டு குளிச்சுட்டு நானும் டீ பிஸ்கெட் சாப்பிட்டேன். லேட்டாக ஆனதால் இன்றைக்கி நான் எதுவும் காலைல டிஃபன் செய்யலை. பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸில் நேற்றே கை வைக்கலான்னு பார்த்தா வைக்க முடியல. காலையில் எல்லா வேலையும் ஒரே டைமில் வந்துடுச்சு, என்ன பண்ணுறது. அதனால் மிஷினில் பாப்பாவுக்கு கை மட்டும் ஜாயின் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நீட்டு கையாக வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ட்ரெஸ்ஸு லூஸாக தான் இருந்தது, பிடிச்சேன். ஜிம்மிஸ்லாம் தெரியுது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நாட்டு இருக்குது, பின்னாடி டைட் பண்ணிக்கலாம். இது அப்படியே மாட்டுறதா இருக்குது. ஜிப்பு பாதி தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப டைட்டாக அடிச்சிட்டுனா அதுக்கப்புறம் போடுறது சிரமமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் லூஸாக தான் ட்ரெஸ்ஸை நான் தையல் அடிச்சிருக்கேன். நாட் போட்ட பிறகு ஓரளவுக்கு டைட் ஃபிட்டிங் கரெக்டாக தான் இருக்குது. ஓகேன்னு தான் நினைக்கிறேன். கைத்து கொஞ்சம் இறக்கமாக இருக்குது. சரி, இப்போ அதை திருப்பி கழட்டிட்டுலாம் பிடிக்க நேரம் இல்லை. அடுத்த வாட்டி வேணால் பார்த்துக்கலாம். அது சரியாயிடும்னு தான் நினைக்கிறேன். பார்க்கும். நானும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். இப்போ நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். பாப்பாவோட ட்ரெஸ்ஸு, பர்த்டே ட்ரெஸ் இது தான். அவங்க ஃப்ரெண்டுக்கெலாம் காலையிலே போய் சாக்லேட் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. என்கிட்ட காமிக்கிறாங்க மீதி சாக்லேட்டு. சாமிலாம் கும்பிட்டோம், வீட்டிலே கும்பிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு கிளம்பியாச்சு. இது இன்றைக்கி என் பாப்பாவுக்கு சனிக்கிழமை பிறந்தநாள் வந்ததால் வீடியோ ரொம்ப முன்னாடியே எடுத்துட்டேன். போட டைம் இல்லை, அதனால் கொஞ்சம் 1 வாரம் லேட்டாக தான் போடுறேன். சனிக்கிழமை பாப்பாவுக்கு பிறந்தநாள் வந்ததால் நாங்கள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தான் போனோம். இந்த கோயில் நல்லா ஃபேமஸான கோயில். ஏன்னா நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போயிட்டோம். அங்கே போகிறதுக்குள்ள மணி 11 மணி ஆகிடுச்சி. நிறைய சாத்திட்டாங்க. இன்னும் நிறைய பேர் அப்படியே சாமி கும்பிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. அங்கேயே அவங்களுக்கு எல்லாத்துக்கும், கோயிலுக்கு வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் என் பொண்ணு சாக்லேட் கொடுத்துருச்சு. என் பாப்பா ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், நல்லாயிருக்கா. அதுதான் அவங்க பர்த்டே ட்ரெஸ்ஸு சொல்லப்போனால் மேக்ஸிமம் நான் இன்றைக்கி பர்த்டேவுக்கு ட்ரெஸ்ஸு எடுக்கலை. தம்பி கல்யாணத்துக்கு ஒரு 4-5 ஜோடி ட்ரெஸ்ஸு எடுத்துருந்தோம். அதை ஒரு ஜோடி ட்ரெஸ்ஸு எடுத்து வச்சிட்டோம். அதை அப்படியே போடாமல் வச்சுருந்தேன். அதை தான் இப்போ நான் பர்த்டேக்கு போட்டு விட்டேன். அவங்கள ரெடி பண்ணி விட்டேன். கோயிலில் தான் கிளம்பியாச்சு. இப்போ நேராக ஹோட்டலுக்கு தான் வந்தோம். ஹோட்டலுக்கு பாப்பாவுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டேன். பிரியாணி கேட்டிருந்தாங்க. சரி, சாமி கும்பிட்டாச்சு, இனிமேல் சிக்கன் என்ன மட்டன் என்னலாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு வந்தாச்சு. பிரியாணி தான் சாப்பிட போகிறோம். பிரியாணி, சிக்கன் பிரியாணி தான் ஆர்டர் கொடுத்துருக்கோம். படம் பார்க்க போகலான்னு ஐடியா இருந்துச்சு. வேணால் மாவு ஆர்டர் வந்ததால் சரி அடுத்த வாரம் பார்த்துக்கலாமான்னு சொல்லிவிட்டு நானும் அவங்க அப்பாவும் பாப்பாவுக்கு சாப்பாடு 2 பேரும் ஊட்டி விட்றோம். வீட்டுக்கு வந்துட்டேன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். வந்த உடனே கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்கலைங்க. வந்த உடனே டக்கு டக்குன்னு ட்ரெஸ்ஸை மாற்றினேன். கொண்டையை எடுத்து போட்டேன். டக்குன்னு நம்ம ஒர்க்கு தாங்க. கரெக்டாக வீட்டுக்கு வந்தால் மணி 1:30.
மாவு அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ எந்த வேலை எப்படின்னாலும் அதை அவாய்ட் பண்ண முடியாது. இன்றைக்கி ஒரு நாளைக்கு நம்ம வந்து அரைக்க முடியாது, டைம் இல்லை, வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டோம்னா அந்த ஆர்டர் வேறு ஒருத்தவங்களுக்கு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு திருப்பி வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் எந்த வேலை எப்படி இருந்தாலும் முடியாத சூழ்நிலைக்கு மட்டும்தான் நான் ஆர்டரை வந்து அவாய்ட் பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவேன். இப்போ திருப்பி ஈவினிங் ஆயிடுச்சு, மாவுலாம் அரைச்சி முடிச்சிட்டேன், சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். மணி சாயந்தரம் 7 மணி ஆகுது. அம்மா, அப்பா, தம்பி, அப்புறம் சின்மையோட ஃப்ரெண்ட்ஸுங்களாம் நிறையா வந்திருந்தாங்க. அவங்க அப்பா கூட வேலை பார்க்குறவங்களும் நிறையா வந்திருந்தாங்க. தங்கச்சி, மாமனார் எல்லாருமே வந்திருந்தாங்க. அதனால் நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். சிக்கனை தான் எடுத்திருந்தேன். பாருங்கள், கேக் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. என் தம்பி காமிக்கிறான். வந்து ஒரு பக்கம் வந்து சிக்கனும், ஒரு பக்கம் வந்து எக் குழம்பும் வச்சுருக்கேன். இப்போ வந்து கேக் வெட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். வீட்டில் வந்து அம்மாவும் மாமனாரும் வந்து சிக்கன் சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து முட்டை குழம்பு, மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் சிக்கன் வச்சுட்டேன். பிரியாணி தான் செய்யலான்னு இருந்தேன். பிரியாணி செஞ்சால் ஒருத்தவங்க சாப்பிடுவாங்க, ஒருத்தவங்க சாப்பிட மாட்டாங்கன்னு பிரச்சனை வரதால் சாதம் வடிச்சிட்டு முட்டை குழம்பும் அதுவும் வச்சுட்டேன். இதெல்லாம் பாப்பாவோட குட்டி ஃப்ரெண்டுங்க வந்துட்டாங்க. ஒன்றும் பெருசாக எதுவும் கனமாக வாங்கலை. அவங்க கேட்டிருந்தாங்க, எனக்கு வந்து பிளாக் பர்ஸு சாக்லேட் கேக்கு தாம்மா வேணும்னு. அதனால் அந்த கேக்கு மட்டும் தான் 1 கிலோ வாங்கினேன். சாக்லேட் மட்டும் காலையில் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாங்க. மற்றது எதுவும் ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் எதுவுமே இந்த வருஷம் வாங்கலைங்க. கொஞ்சம் டைட்டு, அதெல்லாம் எதுவும் வாங்கலை. அதிகமாக யாரும் கீழேயும் போய் யாரையும் கூப்பிடல. வீட்லேயும் அக்கம் பக்கமும் இந்த வீடு இப்போ மாற்றி ஒரு 3 மாதம்தான் ஆகும். எல்லாம் பழக்கம்தான். என் வேலை சமைக்கிற வேலை லேட்டாக ஆகிடுச்சி. அதான் டக்குன்னு சமைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அப்பாவும் அம்மாவும் நைட்டே போகிறேன்னு சொன்னாங்க. ரொம்ப அர்ஜென்ட்டாக சமைச்சேன். பாருங்கள், கேக் வெட்டும்போது மட்டும் ஒரு நிமிஷம் தான் அங்கே நின்றுட்டு உடனே டக்குன்னு போயிட்டு சமையல் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா அப்புறம் லேட் ஆகிடுச்சுன்னா அவங்க சாப்பிடாத போயிடுவாங்க. அவ்வளோ சமைச்சது வேஸ்ட் ஆகிடும். என் பொண்ணு ஃபஸ்ட்டு அவங்க தாத்தாவுக்கு தான் ஊட்டுறாங்க. எங்கள் அப்பா தான் கன்ஃபியூஷன் பண்ணி விட்டார், தாத்தாவுக்கு ஊட்டுன்னு. சரி, அது ஊட்டினா போதும், அவங்களும் ஒரு பேத்தி தான். அப்புறமா தான் வந்து அம்மாவுக்கு கொடுக்க சொல்கிறாரு எங்கள் மாமனார். எனக்கு வந்து கொடுக்குது. கடைசியில் அவங்க அப்பாவுக்கு கேக்கே கொடுக்கலையா. மறுநாள் காலையில் எனக்கு சொல்கிறாரு, என் பொண்ணு வந்து எனக்கு கேக்கே கொடுக்கல அப்படின்னு. அது மேலே தப்பு இல்லை, அது கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். எங்கள் அப்பா தான் கொஞ்சம் குழப்பி விட்டார். அவங்களுக்கு கொடு, இவங்களுக்கு கொடுன்னு கத்திக்கிட்டே இருந்ததால் பாருங்கள், ஃபஸ்ட்டு எங்கள் கேக்கு கொடுத்து வாயில் வைக்கிறா, வரல. நான் தான் கத்தனை, அப்படி செய்யாதம்மா அப்படின்னா. இல்லைம்மா நான் வைக்கலம்மா அப்படிங்கிறா. இப்போ எங்கள் அப்பாவுக்கு கொடுக்குறா. இதுக்கெல்லாமே காரணம் எங்கள் அப்பா தான். யாருக்கு முன்ன கொடுக்கணும், பின்னாடி கொடுக்கணும், ஒசிக்காமல் அவங்களுக்கு கொடு, இவங்களுக்கு கொடுன்னு சின்மையை ரொம்ப கன்ஃபியூஷன் பண்ணி விட்டாரு. இவங்கெல்லாம் கீழே இருக்கிற குட்டீஸுங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில், எங்கள் வீடு வந்து 2வது மாடியில் இருக்குது. எங்கள் அம்மா அவங்க அப்பாவுக்கும் கொடுக்கல, என் தம்பிக்கும் கொடுக்கல. என் பொண்ணு இந்த வாட்டி நான் அப்படியே பக்கத்தில் நின்று கரெக்டாக சொல்லிகிட்டே இருந்திருப்பேன். நான் சமைக்கிற வேலையில் பிஸியாக இருந்ததால் என்னால் வந்து இங்கே கவனிச்சு யாருக்கும் கொடுக்க முடியல. அழகாக சாயந்தரம் ஒரு வாட்டி அழகாக ரெடி பண்ணி விட்டேங்க. கிட்டத்தட்ட 1 ஹவர் 2 ஹவர் என் தம்பி வந்த பிறகு 2 பேரும் டான்ஸ் ஆடி தலையெல்லாம் எப்படி ஆக்கி வச்சுருக்கா பாருங்கள். பூவெல்லாமே தொங்கிடுச்சு, தலையெல்லாமே அலைஞ்சிருச்சு. இவ்வளோ வேலையிலையும் அழகாக ரெடி பண்ணி விட்டுருந்தேன் நான் சாயந்தரம். அவங்க அப்பா கூட வேலை பார்க்குறவங்க கிஃப்ட்டுலாம் வாங்கிட்டு வந்தாங்க. என்கிட்ட கிஃப்ட்டு கேட்டுச்சு தான், எனக்கு வாங்க போக நேரமும் இல்லை, நான் கொடுக்கவும் இல்லை. எங்கள் மாமா ஒரு கிஃப்ட்டு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அது அப்புறம் பம்பாய் போயிடுச்சு, அதனால் கிஃப்ட்டு கொடுக்கல. எங்கள் அப்பா கூட வேலை செய்கிறவங்க தான் கொடுத்தாங்க. ஆமாம், தம்பி பாம்பே அட்ரஸே அவன் ஃபோனில் இருந்திருக்கான், ஆன்லைனில். என் தங்கச்சி பையன் கேக்கு கொடுக்குறா, அழுகுறான், வாங்க மாட்டேங்கிறான். போன வருஷம் என் பர்த்டேக்கெலாம் என் தங்கச்சி பையன் வாங்கிச்சு, எங்கள் சித்தி பையன் வாங்கினா. இந்த வருஷம் தான் என்னன்னு தெரியல, வாங்க மாட்டேங்கிறான். போன வருஷம் கொஞ்சம் குட்டி பையனாக இருந்தால் கொஞ்சம் பெருசாகிட்டாங்கள, அதான் அப்படி பண்ணுறான். அவங்க கீழே இருக்கிறவங்க குட்டி ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கேக்கு கொடுத்துட்டாங்க. இந்த வீடியோ போடலான்னு பார்த்தா எனக்கு அந்தளவுக்கு நேரமே இல்லை. கிட்டத்தட்ட அந்த வீடியோ எடுத்து 1 வாரம் ஆகிடுச்சி. ரொம்ப லேட்டாக தான் போடுறேன். எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் தங்கச்சி, என் தம்பி எல்லாம் சின்மைக்கு நிறைய காசு கொடுத்தாங்க. ஒரு 1500 போல் காசு சேர்ந்தது. சாக்லேட்டு, டேரி மில்க்கு, ஒரு கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று வந்துச்சு. அது சிப்பிங் தான் இருந்துச்சு.
வேற இங்கே யாரையும் நான் கூப்பிடல. ஏன்னா இதுனா ஃபஸ்ட்டு பர்த்டேவா, அப்பயும் அவங்களுக்கு ஆசை தான். எத்தனை பர்த்டே செஞ்சாலும் எல்லாத்தையும் கூப்பிடணும். என் தங்கச்சி, எங்கள் அம்மா, அப்பா, அவங்க அத்தை எல்லாம் வரணும் அப்படி சொல்லிவிடுவேன் முன்கூட்டியே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரம் வாட்சிங்.